ஒரு நாய்தான் ஒரு பேரரசருக்கு அம்மனையே காட்டுச்சுன்னா நம்புவீங்களா? விஜயநகர பேரரசின் மன்னர் கிருஷ்ணதேவராயா ஒரு நாள் காட்டுக்குள் வேட்டைக்காக வந்திருந்தார். கடும் வெயில், கடும் தாகம், மன்னர் முழுக்க சோர்ந்து போயிருந்தார். அப்போ அவரோட விசுவாசமான நாய் ஓடிப்போய் ஒரு தண்ணீர் தடாகத்தை கண்டுபிடிச்சது. தன் உடம்பை நனைத்து வந்து மன்னர் மேல் தண்ணீர் தெளிச்சது. அதை பார்த்த மன்னர் ஆச்சரியத்தோட அந்த நாய் காட்டின வழியில தடாகத்துக்கு நடந்து போனார். அங்கே அமைதியான தண்ணீர்ல ஒரு எலுமிச்சை மெதுவா மிதந்து வந்துச்சு. மன்னர் அதை பார்த்து கொண்டிருந்தார். அடுத்த நொடி பேரிரைச்சலோட தண்ணீரை கிழிச்ச மாதிரி எல்லையம்மன் சிலை மெதுவா மேலே எழுந்துச்சு. அதை பார்த்த மன்னர் உடனே சேவகர்களை அழைத்தார். வலை வீசி எடுத்தாங்க. ஆனா அது கிழிஞ்சு போச்சு. பின்னாடி இரும்புச் சங்கிலியால மிகவும் கஷ்டப்பட்டு அம்மன் சிலையை வெளியே எடுத்தார். அந்த புனிதமான இடத்துலதான் ஊற்று நீரிலிருந்து கிடைத்த அம்மனுக்காக ஊத்துக்காடு எல்லையம்மன் கோவில் கட்டப்பட்டது.